அண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து கொஞ்சம் ஐ திங்க் கண்டென்ட் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, அந்த கிரிஞ்சுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்போ தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? நான் என்ன பண்ணேன்னா பெங்களூர் போயிருந்தேன். புரியுது, அந்த டைமில் பெங்களூர் போயிட்டு அந்த பெங்களூர் சாம்பார் இருக்கும்ல, நான் சாப்பிட்டேன். ஸ்வீட்டாக இருந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கூட அந்த ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல, என்ன ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து பெங்களூர் சாம்பார் பற்றி யாருமே வீடியோ போட்டதில்லை. நான் பாட்டுக்கு வந்து அதை வச்சு ஃபன்னாக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ வந்து சரியாக போல் ஓரளவுக்கு போயிருந்தது. திடீர்னு 1 வீக் கழிச்சு அந்த வீடியோ வியூஸ் ஏறிட்டே இருந்தது. பரவாயில்ல, திடீர்னு பிக்கப் பேசுன்னு பார்த்தா மீம்லாம் என்ன டேக் பண்ணுறாங்க. நான் அந்த டைமில் வந்து இன்ஸ்டாகிராமில் அந்த நம்பர் இருக்கும்ல, நம்பர்லாம் போட்டு வைக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ நல்லா பண்ணுறதை பார்த்து உனக்கு ப்ரொடியூசர்ஸ்லாம் கால் பண்ணுவாங்க, மேனேஜர்ஸ்லாம் கால் பண்ணுவோம் அப்படின்னு ஏற்றி விட்டாங்க. அதை வச்சு நம்பர் போட்டிருந்தேன். கால் வருது, கன்னடாவில் சிங்கமாக திட்டுறாங்க. எப்படி இந்த மாதிரி நீ போடுவ சாம்பார் பற்றி, பெங்களூர் சாம்பார் பற்றி அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. பொண்ணுங்க யாரோ வாய்ஸ் நோட்லாம் வருது அப்யூஸ் பண்ணி. என்ன பண்ணுன்னு பார்த்தா அந்த மீம் பேஜ் ஓப்பன் பண்ணால் அதில் என் ஃபோட்டோ அந்த வீடியோலாம் போட்டு இந்த மாதிரி இவன் பேசியிருக்கான் பெங்களூர் பற்றி தப்பா. பெங்களூர் பற்றி எங்கே தப்பாக பேசுங்க, நான் சாம்பார் பிடிக்கலான்றதான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அது கேப்ஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், எனக்கு அந்த சாம்பார் பிடிக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த மாதிரி அந்த டைமில் அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை. பட் அந்த மீம் பேஜில் அந்த மீம் இருந்துகிட்டே தான் இருந்தது. நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அக்கௌண்ட்டை. அதுக்கப்புறம் கொஞ்சம் காஷியஸாக இருந்தேன்.